வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. பொதுவாக நம்முடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் அதனை சார்ந்த சேவைகளை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 0 முதல் 18 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தைக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா, அப்படி எடுக்கக்கூடிய அந்த பாஸ்போர்ட் எத்தனை ஆண்டுகள் வரை நம்ம பயன்படுத்திக்கலாம், இதை எப்படி எங்கே அப்ளை பண்ணுறது, இது தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. பொதுவாக நம்மளுடைய சேனலை பொறுத்தவரை பாஸ்போர்ட் தொடர்பான பல்வேறு சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் என்னுடைய பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்களே தெரிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாய் மற்றும் தந்தை இருவரும் உயிருடன் இருந்து அவர்கள் இருவரும் இந்தியாவில் வசிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவருடைய குழந்தைகளுக்கு பாஸ்போர்ட் எடுப்பதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தையுடைய வயது 0 முதல் 18 வயதுக்குட்பட்ட குழந்தையாக இருக்க வேண்டும். குழந்தையுடைய பிறப்பு சான்றிதழ், பெற்றோருடைய பாஸ்போர்ட்டு, பெற்றோருடைய கரண்ட் ஐடி ப்ரூஃபு மற்றும் அட்ரஸ் ப்ரூஃபு, அனெக்சர் டி, இந்த 4 டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே அந்த குழந்தைகளுக்கு எளிதாக நம்மளால் பாஸ்போர்ட் எடுத்துக்கிற முடியும். இப்போ நம்ம பார்த்த இந்த டாக்குமெண்ட்டை பயன்படுத்தி ஒரு குழந்தைக்கு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாஸ்போர்ட்டை நம்மளால் எத்தனை ஆண்டுகளுக்கு பயன்படுத்திக்கிற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைனர் பாஸ்போர்ட்டை பொறுத்தவரை 0 முதல் 18 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தைக்கு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ண டேட்லேருந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீங்கள் அந்த பாஸ்போர்ட்டை பயன்படுத்திக்கிற முடியும். 5 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் அதை ரினியூவல் பண்ணால் மட்டும்தான் அந்த பாஸ்போர்ட்டை உங்களால் பயன்படுத்திக்கிற முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் குழந்தைக்கு 5 வயது இருக்கும்போது நீங்கள் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ண டேட்லேருந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அந்த பாஸ்போர்ட்டை உங்களால் பயன்படுத்திக்கிற முடியும். உங்கள் குழந்தைக்கு 15 வயது முடிஞ்சு நீங்கள் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாஸ்போர்ட்டை நீங்கள் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிற முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லப்போனால் 0 முதல் 15 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தைக்கு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாஸ்போர்ட்டுடைய வேலிடிட்டி அதிகபட்சம் 5 ஆண்டுகளுக்கு தான் கொடுப்பாங்க. அதே குழந்தைக்கு 15 வயது முடிஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ண டேட்லேருந்து அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அந்த பாஸ்போர்ட்டை உங்களால் பயன்படுத்திக்கிற முடியும். இந்த மைனர் பாஸ்போர்ட்டை அப்ளை பண்ணி அந்த குழந்தைக்கு வாங்கணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு எவ்வளவு வரை நம்ம ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குழந்தையுடைய வயது 0 முதல் 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தையாக இருக்குது அப்படின்னா அந்த பாஸ்போர்ட்டுடைய வேலிடிட்டி அதிகபட்சம் 5 ஆண்டுகளுக்கு தான் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 1000 ரூபா நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணால் போதுமானது. அதே உங்கள் குழந்தைக்கு 15 வயது முடிஞ்சு நீங்கள் மைனர் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாஸ்போர்ட்டுடைய வேலிடிட்டி அதிகபட்சம் 10 ஆண்டுகள் வரை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் அதிலே கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் 1500 ரூபா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த 2 ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் குழந்தையுடைய வயசு 0 முதல் 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தையாக இருந்தால் 1000 ரூபா வரும். அதே உங்கள் குழந்தையுடைய வயது 15 வயசு முடிஞ்சு நீங்கள் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு 1500 ரூபா கட்டி நீங்கள் 10 ஆண்டுகள் வரை அந்த பாஸ்போர்ட்டை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 மெத்தடில் தான் நீங்கள் குழந்தைக்கு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். இதை எப்படி எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மைனர் பாஸ்போர்ட்டை பொறுத்தவரை ரீஜனல் ஆஃபீஸில் மட்டும்தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ரீஜனல் ஆஃபீஸு தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை, மதுரை, கோவை, திருச்சிராப்பள்ளி, இந்த 4 இடத்துல மட்டும்தான் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். இதை தவிர மற்ற இடங்களில் குழந்தைகளுக்கு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. 2 பெற்றோர்களும் உயிருடன் இருந்து அவர்கள் இருவரும் இந்தியாவில் வசிக்கக்கூடிய நபர்களாக இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்மளுடைய பாஸ்போர்ட் ஆஃபீஸ் தற்போது ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குழந்தையுடைய வயது 0 முதல் 4 வயதுக்கு உட்பட்ட குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு நீங்கள் பாஸ்போர்ட்டு சைஸ் ஃபோட்டோ வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்கும். பாஸ்போர்ட் ஆஃபீஸில் எடுக்க மாட்டாங்க. உங்கள் குழந்தையுடைய வயசு 4 வயசுலேருந்து 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தையாக இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஃபோட்டோ பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேயே எடுத்துக்கிடுவாங்க. இந்த 4 வயதுக்கு உட்பட்ட குழந்தைக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ என்ன சைஸில் இருக்கணும், என்ன கலரில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிடிஎஃப் லிங்கை
என்னுடைய வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து அதை மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. குழந்தையுடைய பெற்றோர்கள் இருவரில் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து கம்பல்சரி பாஸ்போர்ட் வந்து கரண்டில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த குழந்தையுடைய அம்மாவுக்கு வந்து பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னா அந்த பாஸ்போர்ட்டில் வந்து அந்த குழந்தையுடைய அப்பா பேர் வந்து ஸ்பௌஸ் நேமாக ஆட் பண்ணியிருக்கணும். அல்லது அந்த குழந்தையுடைய அப்பாவுக்கு பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னா இந்த அம்மாவுடைய பேர் வந்து ஸ்பௌஸ் நேமில் வந்து அந்த பாஸ்போர்ட்டில் வந்து ஆட் ஆகிருக்கணும். இந்த மாதிரி யாருக்காவது ஒருத்தருக்கு பாஸ்போர்ட் இருக்கணும். அதில் வந்து ஸ்பௌஸ் நேம் வந்து கம்பல்சரி ஆட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து எடுக்க முடியும். பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்து வெரிஃபிகேஷன் போகும்போது கம்பல்சரி 2 பேரண்ட்ஸுமே நீங்கள் அந்த வெரிஃபிகேஷனுக்கு வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கணும். அப்படி போகும்போது உங்களுடைய அதாவது பேரண்ட்ஸுடைய ஐடி ப்ரூஃபு, அட்ரஸ் ப்ரூஃபு இந்த 2 டாக்குமெண்ட்டும் கரண்டில் இருக்கணும். அந்த 2 டாக்குமெண்ட்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு வந்து கொண்டு போகணும். என்னென்ன ஐடி ப்ரூஃபை யூஸ் பண்ணிக்கலாம், என்னென்ன அட்ரஸ் ப்ரூஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு லிஸ்ட்டை வந்து என்னுடைய வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெற்றோர் வந்து ஒரு மிலிட்ரியில் இருக்கார் அல்லது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வர முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறார் அப்படின்னா அதுக்கான ரீசனுக்கான என்ன ரீசனோ அதுக்கான ஒரு லெட்ரு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டுக்கு ஆஃபீஸுக்கு கொடுத்தால் மட்டும்தான் சிங்கிள் பேரண்டாக நீங்கள் வந்து அந்த குழந்தைக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து எடுத்துக்கிற முடியும். அடுத்து தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அனெக்சர்-டீயை பொறுத்தவரை பேரண்ட்ஸ் இருவருமே அதில் வந்து சைன் பண்ணி கொடுத்தால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து எடுக்க முடியும். இந்த அனெக்சர்-டீ ஃபார்மெட்டை வந்து என்னுடைய வீடியோடைய லிங்கில் கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்கள் வந்து செக் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு உங்கள் குழந்தைக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு பட்சத்தில் இந்த ஃபார்மையும் நீங்கள் வந்து கொண்டு போய் அங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் நண்பர்களே. அதாவது 2 பேரண்ட்ஸும் உயிருடன் இருந்து இந்தியாவில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ரூல்ஸ் அண்டு ரெகுலேஷன் வந்து பொருந்தும். மற்றவர்களுக்கு இது வந்து பொருந்தாது. அதாவது சிங்கிள் பேரண்டாக இருக்காங்க, அதாவது ஒரு பெற்றோர் வந்து இறந்து போயிட்டாங்க, அல்லது ஒரு பெற்றோர் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க, அல்லது ரீமேரேஜ் பண்ணிட்டாங்க, அல்லது 2 பெற்றோருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களுக்குலாம் வேறு டாக்குமெண்ட்டும் தேவைப்படும். அதை வந்து எப்படி நம்ம வந்து டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பதிவு பண்ணுறேன். இது போன்ற ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.